ஹாய் ஆல், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மெஹந்தி கிளாஸ் 3 தான் பார்க்க போறோம். டைப்ஸ் ஆஃப் கிரிட்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேவா? கிரிட்ஸ்னா இந்த செக்குடு பேட்டர்ன் மாதிரி வரும். இப்ப இந்த மாதிரி இருக்குன்னா பார்டர்ல தான் நம்ம ஸ்டார்ட் அப் டிசைன்ல பார்டர்லாம் கொடுப்போம்ல, அந்த மாதிரி இடத்துல தான் இந்த டிசைன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி நான் ஒரு பாக்ஸ்ல போட்டு காமிக்கிறேன். ஸோ ஸ்ட்ரைட் லைன் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கணும். இந்த ஸ்ட்ரெயிட் லைன் போடுறதுமே எப்படி போடனா, இந்த லைன்ஸ் வந்து ஈவனா தான் இருக்கணும். ஒண்ணு பெருசு ஸ்பேஸ் வந்து ஈவனா தான் விடணும். இப்ப இங்க ஸ்பேஸ் கம்மியாவிட்டு இங்க ஸ்பேஸ் அதிகமாவிட்டு அந்த மாதிரிலாம் போடக்கூடாது. ஈவனா தான் விடணும். அப்பதான் பார்க்க ஒரே பினிஷிங்கா இருக்கும். அதே மாதிரிதான் இந்த சைடும் கிராஸ்ல நம்ம ஏற்கனவே கிளாஸ் ஃபர்ஸ்ட்ல பார்த்துருப்போம். அந்த மாதிரிதான் போடணும். ஓகேவா? இது வந்து 1 இந்த டைப்பை ஃபர்ஸ்ட் போட்டு பாருங்க. இந்த மாதிரி லைனை தூக்கி தூக்கி தான் போடணும். அது மாதிரி இங்க இருந்து போடும் போதும் இப்படி இழுக்க கூடாது, ஸ்கிராச் பண்ணி இழுக்க கூடாது. இங்க இருந்து இங்க இந்த மாதிரி ஸ்கிராச் பண்ணக்கூடாது. இங்க இருந்து தூக்கி தான் இப்படிதான் போடணும். அதே மாதிரி இந்த லைன்ல டச் பண்ணாம இப்படி தூக்கி தான் வைக்கணும். ஓகேவா? சோ இந்த மாதிரி அழுத்தி போடக்கூடாது. லைன்ல டச் ஆகாம, கீழே நம்மளோட ஹேண்ட்ல டச் ஆகாம நேர லேசா தூக்கி தான் அந்த லைனை வந்து டிரா பண்ணணும். இது வந்து டைப் 1. டைப் 2 இதே தான், சேம் பேட்டர்ன் தான், நடுவுல டாட் மாதிரி வைக்கணும். சோ இதே செக்குடு தான். ஓகேவா? தெரியுதா? நான் லேசா அப்படியே தூக்கி தான் இது பண்றேன். ரொம்பையும் தூக்க கூடாது. ரொம்பையும் தூக்குனீங்கன்னா அந்த ஏர்ல வந்து இதாகிட்டே, ரொம்பையும் தூக்காம லேசா லைட்டா மட்டும் தூக்கி இது பண்ணணும். ரொம்பையும் தூக்குனீங்கனாலும் அந்த ஏர் ஃப்ளோ, காத்துல வந்து அது வந்து ஷேப் வந்து மாறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ கொஞ்சம் நம்ம கைக்கு க்ளோஸரா. ஓகேவா? இந்த மாதிரி செக்குடு போட்டு ஆல்ரெடி நம்ம டாட் பார்த்துருக்கோம். என்ன செய்யணும்? ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் தான். இப்போ அந்த மாதிரி தான் மிடில்ல வைக்க போறோம். ஓகேவா? இந்த மாதிரி நல்லா பஃபியா வரணும். ஒரு ப்ரெஷர் கொடுத்து அந்த சைஸ் வரவும் ஸ்டாப் பண்ணிடணும். ப்ரெஷர் கொடுத்து அந்த அளவுக்கு சைஸ் வரவும். இப்ப இங்கனுக்குள்ள இவ்வளவு பெருசா, இங்கனுக்குள்ள குட்டியா அந்த மாதிரி வந்து வைக்க கூடாது. ஈவனா தான் வைக்கணும். ஒரே சைஸ், ஒரே ப்ரெஷர் தான் ஃபாலோ பண்ணணும். ஒரு 2 செகண்ட்ஸ் ப்ரெஷர் கொடுக்குறீங்கன்னா அந்த 2 செகண்ட்ஸ் தான் எல்லா இடத்துலயும் கொடுத்து ஸ்டாப் பண்ணணும். ஒரு 2 செகண்ட்ஸ் ஸ்டாப், இவ்வளவுதான். இந்த மாதிரி தான் ப்ரெஷர் கொடுத்து பஃபியா வர வைக்கணும். ஓகேவா? இப்ப பாருங்க, இப்ப இந்த இது முடிச்சாச்சு. இதுல சென்டர்ல டாட் வச்சோம்ல, இது வந்து மிடில்ல அந்த லைன்ஸ் மேலேயே வந்து வைக்கணும். அதுக்கு அதேதான், இந்த மாதிரி செக்குடு பேட்டர்ன் போட்டுக்கோங்க. நீங்க எந்த அளவுக்கு லைன் டிராப் பண்ணி போடுறீங்களோ அந்த அளவுக்கு அப்பதான் உங்களுக்கு பிராக்டிஸ் வரும். ஓகேவா? இந்த மாதிரி போட்டு சென்டர்ல ஒரு மிடில்ல வருதுல, இந்த மிடில் போர்ஷன்ல இந்த பிளஃபியா டாட் வைக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி அது மிடில் வச்சோம்ல, இது வந்து அந்த லைன் ஜாயின் பண்ற இடத்துல, கனெக்ட் ஆகுற இடத்துல டாட் வைக்கணும். சோ இது ஒரு டைப். இது நம்பர் 1, இது 2, இது வந்து 3. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து 4. 4th டைப் என்ன அப்படின்னா, சேம் அதே மாதிரி கிரிட் போட்டுக்கோங்க. இதே மாதிரி செக்குடு பேட்டர்ன் போட்டு இந்த இடத்துல மேல கனெக்ட் ஆகிற இல்லாம அதுக்கு கொஞ்சம் கீழே இந்த மாதிரி பார்த்திருப்பீங்க டிசைன்ஸ். ஸோ இந்த இடத்துல டாட் வைக்கணும். இந்த மாதிரி நீங்க போட்டு போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைனும் பிராக்டிஸ் ஆயிடும், டாட் பிராக்டிஸும் ஆயிடும். ஸோ அதுக்காக தான் இந்த டிசைன். ஓகேவா? இந்த மாதிரி தான் வைக்கணும். இது ஒரு டிசைன். இது வந்து 4th.
நெக்ஸ்ட் என்னன்னா ஃபிஃப்த் டிசைன் என்ன அப்படின்னா, ஃபிஃப்த் டிசைன் சேம் கிரிட் போட்டுக்கோங்க. நீங்க உங்களுக்கு டிசைனுக்கு ஏத்த மாதிரி கிரிட்ட வந்து சின்னதாக இந்த டாட்டுக்குலாம் நம்ம குட்டி ஸ்பேஸ் இருந்தா போதும். சிலது பெரிய பெரிய டிசைன்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி கிரிட் சைஸ வந்து நம்ம வந்து பெருசு பண்ணி போடணும். இப்ப இந்த ஸ்பைரல் மாதிரி ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல செகண்ட் கிளாஸ்ல ஸ்பைரல் பார்த்திருப்போம். ஸோ இந்த மாதிரி ஸ்பைரல் போட்டு ஒரு குட்டிய டாட் மாதிரி கூட வச்சிருங்க. பண்ணிட்டு இங்க பிரஸ் பண்ணீங்கன்னா டாட் தெரியுதா? இது ஒரு டைப். சிக்ஸ்த் டைப். ஒரு நிமிஷம். சிக்ஸ்த்னா சேம் அதே மாதிரி கிரிட் டிரா பண்ணிக்கோங்க. நீங்க எல்லாமே எதையுமே ஸ்கிப் பண்ணாம நோட்ல போட்டு பார்க்கணும். கிளாஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் தனியா ஒர்க் ஷீட்டும் நான் கொடுத்தேன் ப்ராக்டிஸ்க்காக. ஸோ அதனால இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதை எப்படி போடணும் அப்படின்னா, இங்க ஸ்டார்ட் பண்ணி இந்த இடத்துல சாரி நான் மூவ் பண்ணி வச்சுட்டு இது பண்ணிட்டேன். அதே மாதிரி சிக்ஸ்த் பேட்டர்ன் எப்படின்னா சேம் அதே மாதிரி கிரிட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு செக்குடு போட்டு இந்த மாதிரி நடுவுல மட்டும் பஃபியா வரணும். ஓகேவா? நடுவுல மட்டும் பஃபியா வர மாதிரி ப்ரெஷர் கொடுத்து லேஸ் அழுத்தணும். நம்ம இங்கிட்டு இழுத்து ப்ரெஷர் கொடுத்து இந்த பக்கம் லேசா இந்த பக்கம் படாம லேசா இது பண்ணி இங்கனக்குள்ள சென்டர்ல வரப்ப பஃபி அது பண்ணி இழுத்து விடணும். எல்லாம் இந்த பஃபி அப்படி வச்சுட்டு நீங்க இந்த மாதிரி பண்ணுங்க. சென்டர்ல உங்களுக்கு அந்த மாதிரி வரலன்னா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டாட் வச்சுட்டு இந்த பக்கமும் இழுத்து விட்டீங்கன்னா உங்களுக்கு வரும். ஓகேவா? இந்த பாருங்க, இப்ப சென்டர்ல டாட் வச்சுட்டு இந்த சைடும் ப்ரெஸ் பண்ணி இழுத்து விட்டீங்கன்னா அந்த டிசைன் வந்து அழகா இருக்கும். இது எல்லா சைடுமே போடணும். ஓகேவா? தெரியுதா? உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். டாட் வச்சு இங்கிட்டும் கனெக்ட் பண்ணி விட்டீங்கனாலே சேம் பேட்டர்ன்ல உங்களுக்கு அந்த டிசைன் கிடைக்கும். இங்கிட்டும் ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. சரிதான்? இந்த செக்ல இப்ப எவ்வளவு அழகா வந்திருக்குன்னு. ஸோ இதுதான் வந்து சிக்ஸ்த் டைப். சரியா? செவன்த் டைப் சேம் இதே தான். செவன்த் டைப்ல நான் சிக்ஸ்த் செவன்த் ஒரே இதுதான் சொன்னேன். இதே மாதிரி பாக்ஸ் போட்டுட்டு நடுவில் என்ன பண்ணா ஒரு டாட் வச்சீங்கன்னா இது ஒரு டிசைன். ஸோ இது ஒரு கிரிட். இதே மாதிரி பிளாங்கா விடலாம். அப்படி இல்லைன்னா என்ன செய்யலாம், இந்த மாதிரி ஒரு டாட் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். சரிதா? இது ஒரு டைப் 6 and 7. ஓகேவா? நெக்ஸ்ட் டைப் சேம் இதே தான். இது எப்படி போடுறேன்னு பாருங்க. இது வந்து 8ன்னு வச்சுக்கோங்க. சிக்ஸ்த் வந்து பிளைனா இந்த மாதிரி நடுல, 7th வந்து டாட் வச்சு வரணும். ஓகேவா? 8th வந்து என்ன இதே மாதிரி கிரிட் போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்ப இந்த மாதிரி போட்டிருக்கேன். நான் வந்து குட்டியா தான் உங்களுக்கு சொல்லி தரக்காக குட்டியா போட்டிருக்கேன். பட் நீங்க பெரிய பாக்ஸா போட்டு நல்லா பிராக்டிஸ் பண்ணி நிறைய செக்ஷன் போடுற மாதிரி பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது அதே தான். அந்த டிசைன் சிக்ஸ்த் செவன்த் பார்த்தோம்ல, அதே மாதிரியே போட்டு சரியா?
இந்த மாதிரி போட்டுக்கணும். போட்டுட்டு இந்த எட்ஜ்ல என்ன பண்ணணும்னா இப்படி இழுத்து விடணும். இப்படி கோடு மாதிரி இழுத்து விடணும் எல்லா சைடும். இது ஒரு டைப். 4 கார்னர்லயும் இந்த மாதிரி லைன்ஸ் வந்து டிரா பண்ணணும். இதை போட்டோம்னா இன்னும் அழகா நெருக்கமா தெரியும். இந்த பக்கம் ஒரு லைன், இங்கிட்ட ஒரு லைன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் இந்த டிசைன் வந்து போடணும். இது வந்து 8th டிசைன். சரியா? 9th டிசைன் என்னன்னா 9th ஒரு பாக்ஸ் வரைஞ்சுக்கோங்க. சரியா? வரைஞ்சிட்டு அதில் லைன்ஸ் போட்டுக்கோங்க. ஓகேவா? இதுல எப்படின்னா இதே மாதிரி ஃப்ளவர் பேட்டர்ன் இந்த மாதிரி வரும். கை எடுக்காம போடணும். அதாவது இங்க அப்புறம் அப் டவுன் இந்த மாதிரி ரைட் லெஃப்ட். சரியா? அப் டவுன் லெஃப்ட் ரைட் எதுனாலும் இல்ல, போய் நீங்க கீழே இருந்து வந்தாலும் சரிதான். டவுன் அப் ரைட் லெஃப்ட் தனித்தனியா போடாம, அதாவது இப்படி எடுத்து எடுத்து போட்டீங்கன்னா ஓகே தான். பட் இன்னும் ஈஸியா உங்களுக்கு முடியும்னா இப்படி போட்டீங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்கும். ஸோ இந்த மாதிரிதான் போடணும். இது வந்து கொஞ்சம் இந்த ஸ்பேஸ் அதிகமா இருக்கிற இடத்துல நான் இப்ப குட்டி குட்டியா போட்டிருக்கனால உங்களுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க இன்னும் பாக்ஸ் அந்த கிரிட் எல்லாம் கொஞ்சம் பெருசா போட்டு பண்ணீங்கன்னா இன்னும் அந்த டிசைன் வந்து லுக்கா தெரியும். நான் ஜஸ்ட் மெத்தடுக்காக தான் நான் குட்டி குட்டியா நான் போடுறேன். ஸோ நீங்க போடுறப்ப இன்னும் நீட்டா பாக்ஸ் வந்து பெருசா போட்டு நல்லா இன்னும் நிறைய டிசைன் வர மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? இதுதான் வந்து 9th டிசைன். இந்த மாதிரி எங்கேயுமே கேப் இல்லாம எல்லா எஜ்ஜையும் வந்து கவர் பண்ணிடணும். இதுதான் வந்து 9th டிசைன். இப்ப 10th டிசைன் என்ன அப்படின்னா, இப்போ 10th ஒரு நிமிஷம். சிங்கிள் லைனா பார்த்தோம்ல, இப்ப டபுள் லைனா வந்து பார்க்க போறோம். 10th டிசைன்ல டபுள் லைனா பார்க்க போறோம். ஸோ இந்த மாடல் நீங்க இந்த இது போட்டு பார்த்தாலே உங்களுக்கு அந்த சிங்கிள் லைன்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆயிடும். இப்ப டபுள் லைன் எப்படின்னா இதே மாதிரி எல்லாமே டபுள் டபுளா. ஓகேவா? அதே மாதிரி இந்த பக்கம். சரியா? இந்த மாதிரி டபுள் லைன் போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு டாட். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு டாட். சிங்கிள் லைன்ல பார்த்தோம்ல அந்த மாதிரி டபுள் லைன்ல டாட். தான் 10th. ஓகேவா? 11th அதே தான். இதே மாதிரி பாக்ஸ் போட்டு டபுள் லைன் டிரா பண்ணிக்கோங்க. நீங்க நோட்ல இந்த மாதிரி பார்ட்டிஷன் மாதிரி பிரிச்சிருங்க. 4 ரோ 4 காலம் மாதிரி பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ்ல வந்து போட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஓகேவா? இதுல என்னன்னா 4 பக்கமும் டாட். இந்த கார்னர் இருக்குல்ல, கனெக்ட் ஆகுற இடத்துல 4 பக்கமும் டாட் இருக்கும். இந்த டிசைனும் நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. சரியா?
இந்த மாதிரி நாலு சைடும் கனெக்ட் ஆகுற இடத்துல டாட் வைக்கணும். ஓகேவா? இதுதான் வந்து 11th டிசைன். இப்போ பாத்தீங்கன்னா அடுத்து 12th டிசைன். 12th டிசைனுக்கு இதே மாதிரி நான் கிரிட் போட்டுட்டேன் டபுள் லைன்ல. இதுல என்ன பண்ணா இந்த லீஃப் மாதிரி போடணும். இந்த மாதிரி டாட் வச்சுட்டு இப்படி இழுத்துடணும். ஓகேவா? இந்த மாதிரி லேசா அப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கோடு மாதிரி போட்டு அப்புறம் டாட் மாதிரி வச்சு இது அப்படியே கீழே இழுத்துடணும். அப்படியே ப்ரெஷரை குறைச்சிட்டு ஸ்டாப் பண்ணிடணும். ஓகேவா? இந்த மாதிரி தான் இந்த டிசைன் போடணும். தெரியுதா? நீங்க வந்து பெரிய கிரிட்டா போட்டுக்கோங்க. நான் குட்டியா போட்டிருக்கனால இவ்வளவுதான் லீஃப் வந்துச்சு. நீங்க நிறைய பெருசா போடுறப்ப நிறைய லீஃப் வந்து வரும். ஜஸ்ட் ஒண்ணு மேல அப்படி பண்ணி இந்த மாதிரி, சரியா? இந்த மாதிரி போடணும். லீஃப் எப்படி போடணும்னா இழுத்து அப்படின்னா டாட் கூட வச்சுட்டு அங்கிட்டும் கூட லேசா இழுத்துடணும். இந்த மாதிரிதான் வந்து போடணும். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா 13th என்னன்னா இதே மாதிரி கிரிட் போட்டுக்கோங்க. ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட். சரியா? பாக்ஸ் போட்டு இதே மாதிரி டபுள் லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை வந்து டிக் லைன் நம்ம போடுவோம்ல அந்த மாதிரி டார்க் பண்ணிக்கோங்க. டிக் லைன் போடுவோம்ல இந்த மாதிரி லைன்ஸ் டிரா பண்ணிட்டு இந்த மாதிரி லைன் வரப்பெல்லாம் ப்ரெஷர் வந்து கூட கொடுத்துட்டே வரும். அப்பதான் வந்து ஃபில் ஆகும். அதே மாதிரி இந்த சைடு சரியா? இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி வரும். இந்த பாக்ஸ்ல லைட்டா இந்த மாதிரி டாட் வச்சு நாலு பக்கமும் இழுத்துடணும். இது ஒரு டிசைன். சரியா? அந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி டபுள் லைன் போட்டு ஃபில் பண்ணிட்டு நடுவில் ஒரு டாட் வச்சு எல்லா சைடும் இப்படி லைன்ஸ் போடணும் இந்த பாக்ஸ்ல. ஓகேவா? இப்படி இருக்கிறதுல லைன்ஸ் வச்சு டாட் வச்சு இந்த மாதிரி லைன்ஸ் இழுத்துடணும். அதுதான் இந்த டிசைன். ஸோ மொத்தம் டோட்டலா இந்த இதுல எத்தனை டிசைன் பார்த்துருக்கோம்? ஒரு நிமிஷம், தெரியுதா? 13 டிசைன் வந்து பாத்துக்கோங்க. 6, 7 நம்ம ஒரே இதுல பாத்துறோம். இது மட்டும் தனியா, அப்புறம் டாட் வைக்கிறது ஒரு தனியா. ஸோ இந்த டிசைன் எல்லாத்தையும் மொத்தம் 13 டிசைன் இருக்கு டோட்டலா. ஸோ இது எல்லாத்தையும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.